ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த சீரிஸோட 9th எபிசோட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சோயா கேங், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டோக்கி எல்லாருமே வந்துட்டு தாரா வந்து அவளோட லவ் ஸ்டோரியை வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி வச்சிருப்பா. அது எல்லாத்தையும் உட்காந்து படித்து வேறு சிரிச்சிட்டு இருப்பாளுங்க. இவளுங்க மட்டும் கிடையாது, ஹீரோவும் பப்பியும் உட்காந்து இந்த ஸ்டோரியெல்லாம் படிச்சுட்டு வேறு சிரிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து டோக்கி கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டோக்கியும் வந்து கண்டிப்பாக அதனால தானே இவள் அப்லோட் பண்ணியிருக்கா இவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மியூசிக் டீச்சர் வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவர் தாராவை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவரை பற்றி தப்பு வேறு போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்களை கிளாஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேப்பரை தூக்கி போட்டு வேறு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. சீனில் டோக்கியோட வீட்டில் வந்துட்டு சோயா, அவளோட ஃப்ரெண்டு, ஹீரோயின், டோக்கி எல்லாருமே வந்து குரூப் ஸ்டடிக்காக வந்திருப்பாங்க. ஆனால் ஸ்டடி பண்ணுறதை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க. உட்காந்து நம்ம தாராவை பற்றி தான் வந்து காசிப் பேசிகிட்டு இருப்பாளுங்க. இவங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேம் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி நாவல்ஸ் பற்றி ஸ்டோரிலாம் எழுதிட்டு வரணும்னு சொல்லிட்டு. எங்கிட்ட இருந்து நாவல்ஸை பிடிக்கிறது, எங்கிட்ட இருந்து ஸ்டோரி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு டோக்கி வேற புலம்பிட்டே இருப்பா. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு எழுதலைன்னா முட்டை மார்க் தான் கிடைக்கும், ஒழுங்கா உட்காந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேத்திட்டு இருக்கும்போது நம்ம டோக்கியோட அம்மா வேற இவங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ சோயாவை பார்த்ததும் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுறது சோயாவுக்கு வேற ஒரே வெக்கமா போயிடும். அதுக்கப்புறம் இவளுங்க வந்து நாவல்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கதை பார்த்த உடனே நம்ம டோக்கியோட அம்மா வந்துட்டு ஒரு வெப்சைட் நேம் சொல்லிட்டு அதில் நிறைய நாவல்ஸ் இருக்கு, நீங்க வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் வேற கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவளுங்களும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு அதில் இருக்க நாவல்ஸ் எல்லாம் ஒன்று உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நாவல்ஸ் எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்த ஸ்டோரிலாம் வந்துட்டு தாராவோட ஸ்டோரி மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயினும் டோக்கியோ வந்துட்டு நேராக தாரா கிட்ட போயிட்டு இந்த ஸ்டோரியில இருந்தானே நீ உன் கதையை திருடின, ஒழுங்கா சொல்லி, நீ போய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தாரா வந்துட்டு யார் சொன்னா நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு, ஏன் என்னை யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா வேற பேசிட்டு இருப்பாவ. இதை கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு டோக்கி கிட்ட ஒருவேளை அவ உண்மையை தான் சொல்றாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டோக்கி வந்துட்டு இல்ல, அவளுக்கு வேற ஒரு டிசார்டர் வந்து இருக்கு, இல்லாத விஷயங்களை வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கா, மனதளவுல வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கி வந்து அதை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இந்த மாதிரி தாராவையும் மியூசிக் டீச்சரையும் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த தாரா வந்துட்டு மியூசிக் டீச்சருக்கு ஆப்போனண்டா இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பா அவங்களோட பிரின்சிபல் கிட்ட. மியூசிக் டீச்சர்கிட்ட இதை பத்தி கேட்கும்போது யப்பா இது எல்லாம் என்னோட தான், எப்படி அந்த பொண்ணோட கைக்கு போச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவரும் பாவமா வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த தாரா வந்துட்டு இது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வேற சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டதும் அந்த சார் வந்துட்டு எது பிரெக்னெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாரு. இந்த நியூஸ் வந்துட்டு அப்படியே கிளாஸ் ஃபுல்லா வேற பரவ ஆரம்பிச்சிருப்பா. எல்லாரும் பயங்கர காசிப் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் டோக்கியோ மட்டும் வந்துட்டு கண்டிப்பா அவ போய் தான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற பார்த்து பேசிட்டு இருப்பாளுங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் நோட்ல தாராவோட பேரை வந்துட்டு போட்டு விட்டுருவா. நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நாவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதுல சோயா வந்துட்டு இந்த நாவல்ஸை வந்துட்டு அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருப்பாளா. இது என்ன அப்படியே தாராவோட ஸ்டோரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல எல்லாருமே வந்து தாராவை திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ போய் தானே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா வந்துட்டு சரியான காண்டாயிடுவா. உங்களுக்குலாம் என்ன பார்த்தா நான் போய் சொல்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசும்போது டக்குன்னு வேற மயக்கம் போட்டு அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு வேற கீழே விழுந்துடுவா. கிளாஸ்ல இருக்க எல்லாரும் வேற அரண்டுருவாங்க. அவ்வளோதான். ஸ்கூல்ல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது அங்க இருக்க டாக்டர் வந்துட்டு நீ சொன்னது எல்லாமே போயுமா, பிரெக்னென்டாலாம் நீ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவே பக்கத்துல இருந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, அவளை வந்துட்டு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்து விட்டுருவாங்க. இந்த பக்கம் கிளாஸ் ரூமில் எல்லாருமே வந்து மியூசிக் டீச்சரோட கேர்ள் ஃப்ரெண்டோட இன்ஸ்டாகிராமில் இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் தான் தாரா திருடி இருக்கா, அதில் இருக்க ஃபோட்டோஸை வந்து தான் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சு அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாளுங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து தாராவோட நிலைமை நினச்சி ரொம்பவே பரிதாபமாக இருக்கும். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அவள் யாருமே இல்லாத இடத்துல வந்துட்டு அந்த மியூசிக் டீச்சர் வந்து இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பா. ஸோ தாரா வந்துட்டு மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இவ சீக்கிரமே சரியாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் வந்துட்டு அவளோட பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இவ ஹாஸ்பிட்டலில் இருக்காளே, சீக்கிரமாக சரியாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு யூடியூப்பில் மேக்கப் வீடியோ போட்டுட்டு இருக்குமா, அதையே பார்த்துட்டு எவ்வளோ அழகாக போடுறாங்க, நமக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேதே, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தையோ வேற மேக்கப் வீடியோலாம் பார்த்து வேற ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே ஹீரோயினோட ஃபேமிலி உட்காந்துட்டு இவளுக்கு பர்த்டே வருது இல்லை, நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
இம்பிட்டு மேக்கப்பை போட்டு மூஞ்சி அழகாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஹீரோ கூட வந்துட்டு டேட்டிங் போறதுக்கு தான். அவனுக்கு தெரியாம அவனை போய் சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி வந்தா அவன் ஸ்ட்ரெச் பண்றேன்னு சொல்லிட்டு கையை வச்சு மூஞ்சில வேற அடிச்சு விட்டுருவான். இவ பதறாலோ இல்லையோ அவன் ரொம்ப பதறிடுவான். ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வேற ஹக் பண்ணிப்பான். இந்த கேரிங் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப வேற பிடிச்சிருக்கும். ஐயோ உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே பேக்கை கூட நானே வச்சுக்கிறேன் நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு வேற ஜாலியா வெளியே சுத்த போயிடுவான். அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியா வேற இருந்துட்டு இருக்கும். இவளுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஃபுட் எடுத்துட்டு இருக்கும்போது இவனை பார்த்து அங்க ஒரு 2 பொண்ணுங்க வந்துட்டு இந்த பையனை பாரு எவ்வளோ அழகா இருக்கான், இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கண்டிப்பா இவனை விட சூப்பரா தான் இருக்கான், லக்கி கேர்ள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை இதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா ஹீரோயின் முன்னாடி போய் உட்காருவானா. இதை பார்த்த உடனே அவளுங்க 2 பேருக்கும் வந்துட்டு எது இந்த பொண்ணா கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி வேற ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாளுங்க. ஹீரோயின் வந்துட்டு மொக்கையா இருக்கா அப்படின்ற மாதிரி வேற பேசுவாங்களா. இது வேற ஹீரோயின் காதில் விழுந்துரும். ஃபர்ஸ்ட் மூஞ்ச மறைச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போங்கடி ஏன் ஆல்ரெடி கெத்திடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வேற உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவளுங்க 2 பேருக்கும் பயங்கர வயிற்றுச்சலா இருக்கும். ஆனா எதையுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சாப்பிடுற அழகே வேற உட்காந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். லைட்டா வாயை விட்டு வெளியே போனா கூட தொடச்சு வேற விட்டுட்டு இருப்பானா. அவ்வளவுதான் பூச்சி பூச்சி என்னடி நடக்குது இந்த பூமியில அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேரும் வேற இன்னும் வயிற்றுச்சல்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாளுங்க. ஆனா இவங்க 2 பேரும் எதையுமே கண்டுக்காம ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நின்று 2 பேருமே போட்டோஸ் எடுத்துக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கோம் அந்த டேவே. இந்த மாதிரி டேட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாப்க்கு வெளியே வர நின்று ஹீரோயின் ஊத்து பார்ப்பாங்களா ஒரு செயினை. நம்ம ஹீரோ வந்துட்டு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்பாங்க. அதோட ரேட்டை பார்த்தோன்னே சச்சா அதெல்லாம் கிடையாது சும்மா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி வர கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும் அது அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துட்டு ஹீரோயினோட வீட்டு வெளியே நின்று நீ போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி மாறி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா வேற வெளியே வருவாங்களா. என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பேரை கூப்பிடும்போது டக்குன்னு வேற கையை வேற தள்ளி விட்டுருவாங்க. ஒன்றும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வேற பேசி சமாளிச்சுட்டு இருப்பாங்களா. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒழுங்கா அவனை கூட்டிட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல வேற சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்க. இதுவே நம்ம ஊர் மம்மியா இருந்தா வெளியவே நின்று செருப்பு தொடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெய்யற வரைக்கும் நம்மள மட்டும் கிடையாது நம்மள நம்பி வந்து ஜீவனையும் போட்டு வெளித்து எடுத்துடுவாங்க. ஆனா அந்த ஊர் மம்மியை வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு சிக்கன் எல்லாம் வேற கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்க மம்மி வந்துட்டு அவனை பத்தி அவங்க ஃபேமிலி பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேற விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இதை கேட்டது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மா சும்மா இருமா அப்படின்னு சொன்னதும் நீ கம்முன்னு இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நீ ரொம்ப அழகா இருக்கியப்பா இவ கூட எல்லாம் எப்படி சுத்துற அப்படின்ற மாதிரி எல்லாம் வேற கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்ல நீ தின்னது போதும் உனக்கு லேட் ஆயிடுச்சுல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வர தரத்தர நிறுத்திட்டு போயிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு எங்க கூட்டு போற அப்படின்னு சொல்லும்போது மா சும்மா இருமா அவன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தரத்தர நேரம் பிடிச்சி வெளியே எழுதிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் வேற ரொம்ப மரியாதையை வேற வணக்கம்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டைம் வரணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே வந்தோடனே ஹீரோயின் வந்துட்டு எங்க அம்மா அப்படித்தான் அப்படின்னு சொன்னதுமே இல்லையே உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறாங்க உன்ன மாதிரியே அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா வெக்கம் வந்துடும். அதுவும் இல்லாம நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எது உள்ள வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டின் வேற காமிச்சிட்டு இருப்பான் கையிலேயே. அவ்வளவுதான் கோக்கி விழுந்துருவா. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி ஹார்ட்டினை காமிச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க. உள்ள வந்ததும் கோக்கி அவங்க அம்மாவை பார்த்து ஏமா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் உன்னை லவ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அதுக்கு அவன் வந்துட்டு எனக்கு தெரியல கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீ அதை கன்ஃபார்ம் பண்ணு ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னை மாதிரி மொக்க மூஞ்சி கூடலாம் சுத்துறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சத்தியமா நீ தான் என்ன பெத்தியா அப்படின்னு உன்னை பெத்ததுனால தான் இவ்வளோ கவலைப்பட்டு சொல்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மொக்க வேற பண்ணி அமைச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஃபேமஸ் சிங்கர் இருப்பான்ல அவனை பார்க்கறதுக்காக டோக்கி பப்பி அப்புறம் ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சிங்கர் பார்த்ததுமே சரியான காண்டாயிடுவான் மனசுக்குள்ள. ஏன் அந்த மாதிரி ஆகுறான் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கூட சுத்துறான்ல அவங்க அண்ணன் வந்துட்டு இவனை பத்தி சொல்லியிருப்பான் போல அதனாலதான் இந்த மாதிரி பண்ணுவான். அவனோட காண்டெல்லாம் வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்றேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நொடிச்சு வேற வச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னது இது உள்ள உண்டியல் சத்தெல்லாம் கேக்குது எதுக்காக இந்த ஆள் நம்மளை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம வேற பாத்துக்கிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இனிமேல் சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.